பாஸ்ட் சொல்ல போயிருக்கா. அந்த கிங் கிட்ட என் அண்ணன் அவ லவ் பண்ணத ஓப்பனா சொல்லிட்டா. அத அவன் மனசார ஏத்துக்கிட்டு தன்னை மன்னிச்சிடுவான்னு இவ பகல் கனவு கண்டுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த மிஸ்டர் கிங் ரியலைஸ் கிங் கிடையாது. அப்படியே பெருந்தன்மையோட இந்த பிரக்யாவை மன்னிச்சு விடுறதுக்கு. நீ என்ன பண்ணாலியா? பெருசா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அவருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃபயரை லேசா ஊதி விட்டுருக்கேன். என்ன தெரியுமா, அந்த தணலை நம்ம லேசா விசிறி விட்டோம்னா பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். அதுல அந்த பிரக்யா எரிஞ்சு சாம்பல் ஆகணும். இதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அபி எப்பவுமே எனக்கு தானே சொந்தம். தெரியும்லடா, இவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? பத்தாவதுக்கு ஆம்பளைங்களுக்கு ட்ரெஸ் சென்சிங்கே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதோட இங்க இருக்கிற டெக்கரேஷன்லாம் அவங்க பண்ணதுனாலதான் ரொம்ப அழகா இருக்கா. எல்லா இடத்துலயும் நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சகிச்சுக்கிறது? சரி போதும் விடு. இன்னைக்கே சுதந்திர தினத்தை கொண்டாடிடுவ போல இருக்கு. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்களை முட்டாளுங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்படி கிடையாது. ஏய், என்ன இருந்தாலும் அவங்க உங்க புருஷனுங்க, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பட் எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே. சோ நான் என்ன வேணாலும் பேசலாம். கல்யாணம் ஆகலங்கிறதுக்காக நீ என்ன வேணா பேசலாம்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பேசு, இல்லனா ஆடு ஓடிட போகுது. ஆனா உன்ன ஆடுன்னு கூட சொல்ல முடியாதுடா. அப்படின்னா பரவாயில்ல பாரு, எல்லாரும் சமாதானப்படுத்துறோம்ல. ஏன்டா உனக்கு அவ்வளவு கோவம்? இப்பயாவது கோவத்தை விடுடா. நான் உங்ககிட்ட இனிமே பேசவே மாட்டேன். பொண்டாட்டி தாசா பொண்டாட்டி தாசன் இன்னைக்கு கேள்வி பண்றேன். பொண்டாட்டி தாசன் சொன்னா ஏன்டா கோவப்படுற? பொண்டாட்டி தாசங்கிறது ஒரு பட்டம்டா. உலகத்துல இருக்கிற எந்த பட்டத்தை வேணாலும் பறிக்க முடியும்டா. ஆனா பொண்டாட்டி தாசங்கிற பட்டத்தை மட்டும் பறிக்கவே முடியாது. ஏன்னா பொண்டாட்டி அளவுக்கு அதிகமா காதலிக்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும். நீ அப்படிதான்டா. அதனால இதுக்கெல்லாம் கோவப்படாதடா. இது உன்னை கௌரவிக்கிற மாதிரி. பிரக்யா மட்டும் வரட்டும், அப்புறம் நான் உனக்கு கொடுக்கறேன்டா அவார்டு. ஓ ஷிட். நான் உங்க பிரச்சனையில முக்கியமான வேலையை விட்டுட்டேன். என்னாச்சு? பிரக்யா என்கிட்ட தனு கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு போனா, நான் இன்னும் அவகிட்ட பேசல, மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? So sorry பிரக்யா. What are you doing? Watch. Mr. King, please அப்ப பண்ணாதீங்க. I'm sorry பிரக்யா. Please stop it. Please stop it. Mr. King, வேண்டாம். சாரி சொல்றதுனால உடைஞ்ச எல்லாத்தையும் ஒட்ட வச்சிடலாம். ஆனா நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்ட. அதை ஒட்ட வைக்க முடியாது பிரக்யா. நீங்க என் நம்பிக்கையை எனக்கு திருப்பி கொடு. நான் உன்னை நிச்சயமா மன்னிச்சிடுறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மிஸ்டர் கிங். நானே உங்ககிட்ட பேசுறேன். எப்ப பேசிருக்கணுமோ அப்ப எதுவும் பேசல. Now don't speak a word. என்னோட மியூசிக் உலகத்துல என்னோட பேர் எவ்வளவு உயரத்துல இருக்கோ அதை விட உயரமான இடத்துல உன்னை வச்சிருந்த என்னோட அணியால எடுக்க முடியாது பிரக்யா. ஏன்னா உன்னோட லைஃப் இப்ப என்னோட லைஃபோட இணைஞ்சிடுச்சு. அதனால நீ ஏன் கூட இப்போ இந்த நிமிஷம் லண்டனுக்கு வர. என் கையை விடுங்க மிஸ்டர் கிங். என் கையை விடுங்க மிஸ்டர் கிங். என் கையை விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன். எஸ். ஹலோ, நான் த்ரிஷா பேசுறேன். ஆக்சுவலி மிஸ்டர் கிங், நான் அக்காக்கு கால் பண்ண ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க போன் லைனே போல. அவங்க எப்படியோ அங்கதான் வந்திருப்பாங்க. சோ உங்ககிட்டே கால் பண்ணி கேட்கலாமேன்னு தான் பண்ணேன். அக்கா அங்க இருக்காங்களா? அவ இப்ப இங்க இல்ல. எங்க இருந்து போயிட்டா? மிஸ்டர் கிங், சாரி. அவ இங்கதான் இருக்கா. ஒரு நிமிஷம் தரேன். ஓகே, தேங்க்யூ. பேசு. பிரக்யா கிட்ட நான் அவளை காதலிச்சாங்கிற விஷயத்த சொல்லிட்டா அப்புறம் அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவா.
that's what I am trying to say. There is no difference. எதுவுமே மாற போறது இல்ல. நாம எப்பவுமே அப்படியே தான் இருக்க போறோம். நம்ம உறவு எப்பவும் மாறவே மாறாது, இப்படியே தான் இருக்கும். எதுவுமே மாற போறது இல்ல. அண்ட் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். இல்ல பிரக்யா, அதெல்லாம் வேண்டாம். இல்ல, நீங்க அதை கேட்டுதான் ஆகணும். I owe this much to you. உங்களுக்கு என்ன பத்தி முழுசா தெரிஞ்சு ஆகணும். நாம டெல்லிக்கு வந்தப்போ அவரும் டெல்லியில தான் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு பார்ட்டியில திடீர்னு அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணப்ப கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப கோவமா தான் இருந்தோம். அண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா அந்த பிரக்யா பத்தி மட்டும் பேசாத. நான் அவளை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். அவளை தவிர நமக்குள்ள பேசிக்க வேற எதுவுமே இல்லையா? அவளை தவிர என் லைஃப்ல வேற என்ன இருக்கு? நான் உன்கிட்ட இப்ப அவசியமா பேசி ஆகணும். ஏன்னா பிரக்யா தான் உன்கிட்ட பேச சொல்லி என்ன அனுப்பியிருக்கா. அவ சொல்லிதான் நீங்க வந்திருக்கியா? அபி, அவ யாரு உனக்கு ஆர்டர் போட? நமக்குள்ள நாம என்ன பேசிக்கணும்னு கூட அவ தான் டிசைட் பண்ணுவாளா? இது என்னையும் உன்னையும் பத்தி இல்ல. வேற யார பத்தி அபி? என்னையும் பிரக்யாவையும் பத்தி. நான் இத பத்தி எதுவுமே பேச விரும்பல அபி. தனு, நான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். இதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். லாஸ்ட் 7 இயர்ஸா நான் தான் உன்னோட வைஃபா உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ட் இத்தனை வருஷத்துல நீ தான் அபி சொல்லிட்டே இருப்ப, இந்த வீட்ல யாரும் பிரக்யாவோட பேரை கூட எடுக்க கூடாது. நான் அப்போ கோவத்துல பேசினேன். அதுக்குன்னு நான் பிரக்யாவை மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. என்ன வேணா இருக்கட்டும், நான் எதுவும் கேட்க மாட்டேன். பிரக்யா பேரை கேட்க மாட்டேன்னு முன்னாடி நீ சொல்லிட்டு இருந்தா, இப்ப நான் சொல்றேன் எனக்கு அவளோட பேரை கேட்கறதுக்கு இஷ்டமே இல்ல. நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. Because I am your wife, god damn it. நீ என்கிட்டயே வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அதை நான் கேட்கறதுக்கு கூட எனக்கு உரிமையே கிடையாதா? பிரக்யா என்னுடைய முதல் மனைவி, என்னுடைய முதல் காதல், என்னுடைய முதல் கடைசி சந்தோஷம் அவதான். அதனால அவளை யாரோ ஒரு பொம்பளை மாதிரி பேசாத. லைஃப். அண்ட் இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். என்னோட இந்த முடிவை உன்னால ஏத்துக்க முடியலனா நீங்க இருந்து போயிட்டே இருக்கலாம். அபி, நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? ஒருவேளை நீ பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீ அதை செய். என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை தான் செய்வேன். அபி, ஆனா அது அதிகாரம் இல்ல. இனியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள நடந்தது கல்யாணம் இல்ல, அது ஒரு டீல். அண்ட் இன்னைக்கு நான் அந்த டீலை கேன்சல் பண்றேன். இப்ப வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசுனீங்க. கோர்ட்டுக்கு போவேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என் ஃபேமிலியோட பேரை அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்கறேன், அப்படி பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காத. ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அபி, சரி அபி, நீ போய் பிரக்யா கிட்ட தாராளமா சொல்லு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டேன்னு. உங்க கல்யாணத்துக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிடு. நடத்துவாங்க, அவங்களே எடுத்துக்காட்டா எடுத்துப்பாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நாம எத்தனை நாள் இருப்போம்னு தெரியல, ஆனா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அபி பிரக்யா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையா? என்ன நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்ன கேட்டீங்கன்னா, எப்படியா அபியும் கிங்கும் அவங்களோட பழைய பிரச்சனைகளை மறந்துட்டாங்களோ, ஒரு புது உறவை ஆரம்பிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி நாமளும் நம்மளோட பழைய பிரச்சனையை மறக்கலாமே, புது உறவை ஆரம்பிக்கலாமே. நம்ம 2 குழந்தைங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. சோ நாம 2 பேரும் கூட நல்ல சம்பந்திங்களா இருக்கலாமே. என்ன ஃப்ரெண்ட்லியாவா?
பாட்டு புது பாட்டு குத்து பாட்டுக்கெல்லாம் ஆனது போதும். இப்ப நம்ம ஒரு பாட்டை பாட போறோம். ஆடுங்க. இத பாரு அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத பாருப்பா, சீக்கிரமா போய் அலங்காரம் பண்ணிக்க. பிரக்யா வந்துருவல்ல. 2 பாட்டு ப்ளீஸ் கிரானி. த்ரிஷா, இங்க கொஞ்சம் வாமா. என்ன பாட்டி? இவனை இழுத்துக்கிட்டு போய் அலங்காரம் பண்ணு. முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிட போகுது. உள்ள வாங்க மாமா, வாங்க. முகூர்த்தம் போச்சுன்னா கஷ்டம், சீக்கிரம் வாங்க. என்னோட பிரக்யா தான் வீட்டுக்கு திரும்பவும் வரப்போறா. இனி இந்த வீட்டோட எல்லா சந்தோஷமும் திரும்பி வந்துரும். அழக்கூடாது ப்ளீஸ். இப்ப நிதானமா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. அபி சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த இன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டான் ஆலியா. எதுக்காக நான் பயந்துட்டு இருந்தனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. தனு இப்படி சுத்தி வளைச்சு பேசினா எனக்கு எப்படி புரியும் சொல்லு? என்னோட நேரடி கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. நீ என்ன பேசினா, அண்ணன் என்ன பேசினா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? அபி என்ன சொல்லி பாக்கும்போதே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா நான் ஒன்னும் ஜோசியக்காரி இல்லையே. என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாயை திறந்து சொல்லு தனு, என்ன நடந்துச்சு? You know what? இது எல்லாத்துக்குமே நீதான் ஆலியா காரணம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் காரணம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆலியா, மத்தவங்கள மாதிரி அபி என்ன விட்டுடணும்னு நீயும் தானே நினைக்கிறாங்க. அபி என்ன விட்டுடணும், அந்த பிரக்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு. இப்படி கத்துறத விட்டுட்டு முதல்ல அண்ணன் என்ன சொன்னாங்கறத என்கிட்ட சொல்றியா? அபி அந்த பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ, அதுக்கு அவன் என்ன முடிஞ்சப்போ எல்லார்கிட்டயும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றான் ஆலியா. அது மட்டும் இல்லாம அவன் நான் அந்த பிரக்யாவை இந்த வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டான். Stop crying. I'm sorry. நான் கொஞ்சம் கோவத்துல அதிகமாவே பேசிட்டேன். I should never said all this. But நீ டென்ஷன் ஆகாத. உன் ஃப்ரெண்ட் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் தனு. I'm there with you. I'm always there with you. You don't worry. நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன் தனு. இன்ஃபேக்ட் நான் மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல மிஸ்டர் கிங்கும் நமக்கு உதவி செய்வாரு. இதுக்கப்புறம் அவனால எதுவும் பண்ண முடியாது ஆலியா. நான் DNA ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன். கியாரா ஆபியோட பொண்ணுதான். த்ரிஷா தான் உண்மையான ரிப்போர்ட்டை மறைச்சு வச்சு பொய்யான ரிப்போர்ட்டை நமக்கு காட்டியிருக்கா. வெரி குட். இத உங்க தலையில தான் மாட்டிக்க போறீங்களா? ஆனா எதுக்காக? சனிவா, உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். கியாரா, நீ இங்கே இரு, சரியா? நானும் இப்ப வந்துடுறேன். வா. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இத்தனை வருஷம் என் கூட சந்தோஷமாவே இல்லையா? இல்ல, நீங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு சந்தோஷமே வேற. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் நானும் அவரும் மறுபடியும் ஒன்னாக போறோம். மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னோட இதய துடிப்பு எப்பவுமே அவர் இதயத்தை தான் தேடும். எப்பவுமே அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நானும் அவரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர போறோம். இன்னைக்கு நான் சாக விரும்பல. நீங்க என்ன நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு போய் சேருங்க. சோ பொறுமையாவே போங்க. நீ அழுதுகிட்டே வாழ்ந்திருக்க, ஆனா என்னால இப்படி வாழ முடியாத பிரக்யா. என் மனசுக்கு என்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியலன்னா கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது. நீ எனக்கு சொந்தமாகலனா வேற யாருக்கும் சொந்தமாக கூடாது. என்னால அபிஷேக்கோட உன்னை ஒன்னா பார்க்க முடியாது. உன்னோட வாழ முடியலனா என்ன?
உன்னோட என்னால சாக முடியும்ல. மிஸ்டர் கிங், நான் தான் சொன்னல, பொறுமையாவே போங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐம் so sorry பிரக்யா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு பொறுமையா ஓட்டுங்க. மிஸ்டர் கிங், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பொறுமையா போக போறீங்களா இல்லையா? ஐ திங்க் காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸ்டோரி அத ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. ஆனா இந்த ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்போ சீக்கிரமா அத சொல்லுங்க. ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவ பேரு சிண்ட்ரெல்லா. அண்ட் சிண்ட்ரெல்லாக்கு ஒரு பையன் மேல காதல் வந்துருச்சு. ஆனா அந்த பையன் சிண்ட்ரெல்லா மாதிரி நல்லவன் கிடையாது, ரொம்ப கெட்டவன், பேட் பாய். ஆனா அந்த பேட் பாய் இன்னொரு ராஜகுமாரியை காதலிக்கிறதா அவன் தப்பா நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா கூடவே இருந்து அவளோட பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பேட் பாய்க்கும் சிண்ட்ரெல்லா மேல தெரிய வருது. அதுக்கப்புறம் பேட் பாய் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தன்னோட சிண்ட்ரெல்லா கூடயும் பிரின்சஸோடையும் வாழணும்னு ஆசைப்பட்டான். ஒரே வீட்டுல ஒன்னா வாழணும்னு நினைச்சான். ஆனா அதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தான். சரி, நீயே சொல்லு, ஒருவேளை நீ அந்த பிரின்சஸா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இந்த ஸ்டோரியோட எண்ட் என்னவா இருக்கணும்னு நீ நினைக்கிற? எல்லாரும் என்ன பண்ணணும்? சிண்ட்ரெல்லா, நான் தான் அந்த பிரின்சஸ். அப்புறம் டாடா கிங், அப்படிதானே? சாரி, நான் இத்தனை வருஷம் உன்னை விட்டு தள்ளி இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஐம் சாரி. என்னால என்னோட லிட்டில் பிரின்சஸ் பிறக்கும் போது அவ கூட இருக்க முடியல. இத்தனை வருஷம் உன்னை விட்டு தள்ளி இருந்ததுக்கு சாரி. சாரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் கியாரா. உன்னை என் ஃபேக் டாட் இல்ல, நீங்க தான் என்னுடைய ரியல் டாட். இன்னைக்கு இந்த குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அத்தை, நாங்க போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம். பாட்டி, கண்டிப்பா நான் போய் ஆகணுமா? நான் எதுக்காக அங்க போகணும்? மக கல்யாணத்துக்கான பூஜைப்பா இது. நீயே பூஜை பண்ணலன்னா உன் மகளுக்கு எப்படிப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும்? வா, போய் பூஜை பண்ணலாம். நீ எதுக்குப்பா கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. சரி சரி, நானும் உன் கூடயே வரேன்ப்பா. உங்க அம்மா சரியா அந்த பூஜையை பண்றாளான்னு நானும் பக்கத்துல இருந்தே கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன உன்னையும் அவ தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. இதோ நம்ம வீட்டோட தேவதை அழகா இறங்கி வரா பாருங்க. ஐயோ, இந்த வேலையை நிச்சயமா கிங் தான் பண்ணியிருக்கணும். ஐ மீன், அவர்கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது செய்வார்னு நினைச்சானா இவ்வளவு சீக்கிரத்துல உடைஞ்சு போன மனசோட யார் நிம்மதியா வாழ முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? தனு, ஐ எம் ஷுர் அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் கிங் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். யூ நோ வாட்? நான் பத்த வச்ச அந்த பழி வாங்குற நெருப்புல அந்த பிரக்யா பலி ஆயிட்டா.
அலியா, தேங்க்யூ 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 சோ மச். நீ என்னோட அபிய மறுபடியும் என்கிட்டயே கொடுத்துட்ட. ஐ அம் சோ ஹாப்பி. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல. சொல்ல போனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யூ நோ வாட், நான் இப்பவே கீழே அபிய பார்க்க போறேன். ஏன்னா அவன் அழும்போது அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ல. ஏன்னா அவன் ரொம்ப நான் பிரக்யாக்காக என்ன கெட்டது நினைச்சாலும் சரி, கியாராக்காக என்னால கெட்டது நினைக்க முடியாது. ஏன்னா இவ பிரக்யாவோட மகளா இருந்தாலும் என் அண்ணனோட மக இவ உடம்புல என் ரத்தமும் ஓடுது. பிரக்யாக்காக என் அண்ணன் பொண்ணை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. அம்மா, நான் இவ்வளவு நேரமா உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அவர்கிட்ட உடனே போகணும் ப்ளீஸ். I'm sorry. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். I'm so sorry. நான் இப்பவே அவர்கிட்ட போகணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் பயந்துகிட்டு இருப்பாரு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. Of course. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்பவே போலாம். பிரக்யா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். நான் இப்போ உடனே வீட்டுக்கு போகணும். அவர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் போகணும். பிரக்யா, நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போலாம். ஆனா ஒரு 2 நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு தலையில அடிபட்டு இருக்கு. சொல்றது கேளு. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டாக்ஸி கூப்பிடுங்க ப்ளீஸ். டான்ஸ். கேரா, என்னாச்சுமா? நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பேச மாட்டேன். நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நான் அவகிட்ட நம்ம பாஸ்ட பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். லெட்ஸ் கோ. அட, நீங்க எதுக்காக எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? யாராவது தானே சமாதானப்படுத்தணும். அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துவாங்க. சீக்கிரமா திரும்ப வந்துருவாங்க பாருங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். நீ பிரக்யா மேல உனக்கு இருந்த கோபத்துல அவளையே சாகடிக்க துணிஞ்சிட்டியே. ஆனா என்னாச்சு? நீ அவளை சாகடிக்கலையே. எதுக்காக இதுல ஃபெயில் ஆயிட்ட? இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்க மாட்ட. ஆனா இவ புரிஞ்சுப்பா. யாரை நாம காதலிக்கிறோமோ அவங்கள கண்டிப்பா நம்மளால காயப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு உண்மையா காதலிக்கணும். காதலுங்கிறதுல பிடிவாதம் நிச்சயமா இருக்கலாம். ஆனா பிடிவாதத்தால காதலை வர வைக்க முடியாது. உன்னோட பிரச்சனை என்னன்னா, உன் பிடிவாதத்தை காதல்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. தனு, ஒருவேளை நீ பிரக்யாவை காயப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா நீ என் அக்கா பையன்னு சொல்லிக்கவே நான் இன்னைக்கு ரொம்பவே வெக்கப்படுறேன் கிங். ஆனா பிரக்யா விஷயத்துல நான் எப்படி தப்பா இருந்தனோ அதே மாதிரி உன்னை பத்தி நான் நினைக்கிறதும் தப்பா இருக்கணும். அந்த நாட்டை நீ கட்டு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டு. யாரு நினைச்சாலும் அந்த முடிய அவுக்க முடியாத அளவுக்கு கட்டு. ஓகே? ஓகே. மாம் டாடோட கல்யாணத்துல முந்தான முடிச்ச பொண்ணு போட போறா. நான் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, அப்ப நானே பண்றேன். அதுக்கு நீ முதல்ல ரெடி ஆகணும். குட் பாயிண்ட் சனி. நீ ஒன்னு பண்ணு, கேராவை ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வந்துரு. ஓகே? ஒரு நிமிஷம். கட்பந்தன் பண்ணணும்னா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய கூல் ட்ரிங்க்ஸும் நிறைய சாக்லேட்ஸும் வேணும். கண்டிப்பா இல்ல. நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆனா இன்னைக்கு தானே கல்யாணம். இன்னைக்கு சாப்பிடாம வேற எப்ப சாப்பிடுறதா? ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துருவாங்க தே. எல்லாரும் கியாராவை பத்தி தான் யோசிக்கிறாங்க. நானும் இந்த வீட்டோட மருமகளா தானே இருந்தேன். என்ன பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? ஒருத்தரும் என்கிட்ட பேச கூட இல்ல. இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா? இன்னும் ஆகவே இல்லையே. நீ கியாரா கிட்ட ஏதாவது சொன்னியா? இதுக்கு எல்லா விஷயத்துக்கும் என்ன சுத்தி வளைச்சு வரீங்க? ஏன்னா நீ முன்னாடியே முன்னாடி எல்லாம் விடுங்க. அதான் இப்ப நான் மாறிட்டேன்ல. இன்னும் நான் சந்தோஷமா வேற இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆலியா கூட தான் மாறிட்டா. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லையே.
அம்மா நீ என்ன சொல்ல வர? ஏய் என் கூட வா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். வா வாங்குறேன்ல. இருந்தாலும் கியரா வரதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது. அப்பா இதெல்லாம் பண்ணாதான் அவன் அந்த சடங்கை பண்ணுவாளாம். இன்னொரு விஷயத்துலயும் கோவமா இருக்கா. இப்படி ஒரு விஷயத்த இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தோம்ல. ஆக்சுவலி எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா கிங்க பார்க்கும்போது என்னோட கஷ்டம் என்னை விட்டு பறந்து போயிடுச்சு. நீ என்னோட ஃபேமிலியை ஒன்று சேர்த்திருக்க, அது என்னால மறக்கவே முடியாது. ஆனா நம்ம பாஸ்ட நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ், ஒரு புது ஆரம்பத்துக்காக. தேங்க்யூ. எல்லாரும் வாசிக்க ரெடி ஆயிட்டீங்களா? வாசிக்கிறத நிறுத்தவே கூடாது. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று. இப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கோங்க. நீதானே பொஞ்சாதி. இப்போ உங்கள யாராவது ஒருத்தர் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு முடிச்சு போடுங்க. நான் வந்து போடுறேன். இப்ப எனக்கு பீஸா, மில்க் சாக்லேட், கூல் ட்ரிங்க் நான் உங்களுக்கு முடிச்சு போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதிலா இதெல்லாம் வாங்கி தரணும். நீ கேட்ட எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல கல்யாணம் நடந்து முடியட்டும். சரி இந்தா எனக்கு கூட. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ மணப்பொண்ணு நேகாவும் மாப்பிள்ளை தருணும் மண்டபத்துக்கு வரீங்களா? ரெண்டு பேரும் வாங்கப்பா. உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்க தெரியும். தருண், என்ன மன்னிச்சிடுப்பா. நான் எப்பவுமே உன்னை எதிர்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தோணுது என் நேஹாவோட சாய்ஸ் தப்பு இல்லைன்னு. இனிமே நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தன். தேங்க்யூம்மா. என் செல்லம். என் நேஹாவை பத்திரமா பாத்துக்கணும், இல்ல நான் சும்மா விட மாட்டேன். மைத்திரி, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, நான் இருக்கேன்ல.
ஏய் என்ன பண்ண? பட் ஐ திங்க் அவ தானா அவங்க லைஃப்ல இருந்து வெளியே போயிடுவா. உங்களுக்கு அப்படி தோணுதா? அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அவ அப்படிலாம் போக மாட்டான். நாம தான் வலுக்கட்டாயமா அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளணும். நான் அக்கா கிட்ட பேசலான் இருக்கேன். கனவ மாமா பக்கத்துலயே வர விடாதீங்கன்னு சொல்ல போறேன். வேண்டாம் இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லிட வேண்டாம். இப்பதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கொஞ்சம் லைஃபை என்ஜாய் பண்ணட்டுமே. தனு விஷயம் அவங்க வரைக்கும் போக வேண்டாம். இதை நாமளே பார்த்துக்கலாம். மறுபடியும் அவ ஏதாவது ட்ரை பண்ணானா யோசிக்காம அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். கரெக்டா சொன்னீங்க நீங்க. அங்க பாத்தியா கொஞ்சம் பூ தேவைப்படும். சரி வாங்க. ஃபைனலி 2 கல்யாணமும் முடிஞ்சிடும். குறைச்சிக்கோ. நேஹாவை நாங்க நல்லபடியா வழி அனுப்புறோம். அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல நாங்க நேஹாவை வழி அனுப்பிட்டு தான் போவோம். ஏய் இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க இது பாரு இரு, பெரியவங்க பேச்சன் மீறக்கூடாது. அவங்க தான் நேஹாவை வழி அனுப்புறேன்னு சொல்றாங்களா? விட்டு நீங்க நம்ம வீட்டு பொண்ணை வழி அனுப்பி வைங்க. ஐயோ என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை கவனிச்சுக்கிறேன். இவகிட்ட நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சேட்டை வேற பண்ண வேண்டியிருக்கு. தனு அது வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டயர்டா என்ன கொஞ்சம் கீழே இறக்கி விடுறீங்க? டென்ஷன் ஆகாத. ரூம்ல போய் இறக்கி விடுறேன். எக்ஸ்கியூஸ் அஸ். வேற விஷயங்கள். யார் வேணும்னாலும் காதலிக்கலாம். ஆனா அந்த காதலை எல்லாராலையும் நிச்சயமா அடைய முடியாது. அதுலயும் உன்னால அது முடியவே முடியாது. ஏன்னா உன்கிட்ட அந்த கட்ஸே இல்லை. ஐம் சாரி பட் யூர் ஹெல்ப்லெஸ் அண்ட் ஸ்பைன்லெஸ் பர்சன். 2 பேரும் 7 வருஷம் ஒன்னா இருந்திருக்கீங்க. ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் நீ அவளுக்கு கொடுத்துருக்க. ஆனா பதிலுக்கு உனக்கு என்ன கிடைச்சது? வெறும் ஏமாற்றம். ஐ மீன் இந்த உலகத்துல எந்த புருஷனாவது தான் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பொண்டாட்டி தானே. அந்த ஊர் உலகத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? உன்னோட பிரக்யா எதுக்காக உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? இப்பவே சொல்லிடுங்க ப்ளீஸ். சும்மா ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. ஓகே? யாராவது வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்க கூடாது. ரூமை நல்லா லாக் பண்ணிக்கிட்டு தூங்கணும். சொன்னது காதுல விழுந்துச்சுல, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. ஆனா த்ரிஷா, அதுக்கு நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே போகணும்ல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா விடிய பேசிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு டைமே கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 1-2 எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கும் சான்ஸ் தெரியும்.